சண்டேனா நான்வெஜ் சமையல்னு வீட்ல இருக்க எல்லாரும் ஒரே எக்ஸைட்டடா இருப்பாங்க. ஆனா, அது சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். அந்த நாள் முழுக்க ஏதோ வேலை இருந்துட்டு இருக்க மாரியே இருக்கும் எனக்கெல்லாம். அதுவும் இன்னைக்கு சொல்லவே தேவையில்ல. எனக்கு பயங்கரமா கோல்டு. எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ஆனா, என்னை போட்டு பாடா படுத்துது. மட்டன் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் தான் என் ஹஸ்பண்ட மட்டன் பிரியாணி சாப்பிடலாமாங்க நாளைக்கு அப்படின்னு கேட்டேன். நைட்லாம் நல்லா தான் இருந்தேன். காலையில எப்படிதான் இந்த கோல்டு எனக்கு பிடிச்சிச்சுன்னு தெரியல. சமைக்கிற மூடும் இல்ல. அவங்க நான் கேட்டேன்னு சொல்லிட்டு, நான் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கூடவே சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் செய்ற இந்த சிக்கன் சுக்கா வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பயாச்சும் அவங்களுக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருந்தாலே, "இந்த சுக்கா செஞ்சு தரியா?" அப்படின்னு தான் கேட்பாங்க. அவங்க அப்படி கேட்டு நம்ம எப்படி செஞ்சு தராம இருக்க முடியும்? இந்த சுக்கா செஞ்ச பாத்திரத்துல கடைசியா ஒயிட் ரைஸ போட்டு பெரட்டி சாப்பிட்டோம்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஆனா என்ன, இன்னைக்கு வந்து பிரியாணி பிளான் பண்ணதுனால ஒயிட் ரைஸ கொஞ்சம் ரொம்பவே மிஸ் பண்ணேன் நானு. இந்த சுக்கா ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். எப்பவுமே நான்வெஜ் சமைக்கும்போது என் ஹஸ்பண்ட் என் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லன்னோனே ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. கறியெல்லாம் வாஷ் பண்ணி குடுத்தாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி குடுத்தாங்க. அதனால எனக்கு சமைக்கிறது அந்த அளவுக்கு கஷ்டமா தெரியல. இருந்தாலும் ஏதோ ஏனோ தானோ சமையலா தான் இன்னைக்கு செஞ்சிருந்தேன். ஆனாலும் டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. எனக்கு சிக்கன் பிரியாணிய விட மட்டன் பிரியாணி தான் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எந்த பிரியாணி பிடிக்கும்? சிக்கனா? மட்டனான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.